ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி எஃப்சிபியில் எப்படி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃபைலெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பேசிக் எடிட்டிங் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணுறதை கொஞ்சம் மறுபடியும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபைலில் போனீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்துட்டு கமாண்ட் ஐ. நீங்கள் கமாண்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஒரு விண்டோ. அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டெண்டட் ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டிஃபால்ட்டாக டேட் இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஈவெண்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இம்போர்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அந்த டேட்லேயும் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சோனின்னு ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இம்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு காப்பி டு மீடியா லீவ் ஃபைல் இன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீவ் ஃபைல் இன் பிளேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் கொடுக்குறேன். ரெண்டு ஃபைலு, அந்த 2 ஃபைலும் இம்போர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காப்பி டு மீடியாவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு 2 ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். அது 2 வீடியோ வேறு. ஃபஸ்ட் 2 இம்போர்ட் பண்ணது வேறு, இப்போ 2 வேறு வீடியோ இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காப்பி டு மீடியா கொடுத்தது எங்கே இம்போர்ட் ஆகிருக்குது, லீவ் ஃபைல் இன் பிளேஸ் அது எங்கே இம்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அது எங்கே இம்போர்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவீல் இன் ஃபைண்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கமாண்ட் ஷிஃப்ட் 6. எனக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சதுனால நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். அது எங்கே இம்போர்ட் ஆகிருக்குன்னு வருது பாருங்கள். ஃபைண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணலே சொன்னேன் மீடியா செப்பரேட்டு கேஜி செப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது எதுக்கு சொன்னேன்னு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணது காப்பி டு மீடியான்னு சொல்லி செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணது ஃபைல் வந்துட்டு மீடியாவில் இம்போர்ட் ஆகிருக்கு. மீடியாவில் இருக்கும், நீங்கள் எங்கேருந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்களோ அங்கே இருக்கும், 2 இடத்துலையும் இருக்கும். லீவ் ஃபைல் இன் பிளேஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து ஒரிஜினல் இருக்கோ அங்கே மட்டும்தான் இருக்கும், அங்கேருந்து எடுத்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ எடிட்டிங்க்கு போயிடலாம். அப்புறம் உங்கள் லைப்ரரியில் ஸ்மார்ட் கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வீடியோன்னு ஒன்று இருக்குது. ஆல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது செப்பரேட்டாக இருக்குங்க வீடியோ. ஆல் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஈவெண்ட்டில் இருக்க வீடியோவும் இங்கே ஷோ ஆகும். அதுதான் ஆல் வீடியோஸ். ஆடியோ ஒன்லின்னு இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் மியூசிக்கு அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவரு, சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஒன்லி ஆடியோ மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் வேணாலும் ஆடியோ இம்போர்ட் பண்ணுங்கள், இங்கே எல்லா ஆடியோவும் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஃபேவரட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆர் வீடியோ ஆடியோ இமேஜ் எல்லாமே ஃபேவரட் பண்ணி வைக்கிறது. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃபேவரட் பண்ணது மட்டும் அங்கே கிடைக்கும். அதுக்கு வந்து டேக்ஸு ஆட் பண்ணிக்கணும். நான் இம்போர்ட் பண்ணுறதுல சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் இருக்குது ப்ராஜெக்ட் ஒன்லி மீன்ஸ் டைம்லைனு. அங்கே வந்து ஒன்லி டைம்லைன் மாத்திரம் ஷோ ஆகும். நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு டைம்லைன் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஈவெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மட்டும்தான் அந்த டைம்லைன் ஷோ ஆகும். எல்லா டைம்லைன் ஷோ ஆகணும்னா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எல்லா டைம்லைனும் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இருக்குது ஸ்டில்ஸ்னால் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது. அங்கே ஒன்லி இமேஜ் மட்டும்தான் ஷோ ஆகும். நான் வந்துட்டு இப்போ ஆடியோ அண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன், எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே டைம்லைன் வரலாம். டைம்லைனில் வந்துட்டு உங்களுக்கு FCP10 டிஃப்ரெண்ட்டு மேக்னெட்டிக் டைம்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம்லைனுக்கு எப்படி வீடியோ ட்ராக் பண்ணுறதுனா, இங்கே இருக்குல்லையே அந்த விண்டோ பேர் வந்துட்டு ப்ரௌசரு. அங்கேருந்து உங்கள் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ட்ராக் ஆகிருக்க அந்த எல்லோ கோடு மட்டும் செலெக்ஷன் கிளிப்பு, அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்கள் டைம்லைனுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன் அவுட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிளிப்பை டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அவுட்டுக்கு வந்துட்டு ஓ, இன்னுக்கு வந்துட்டு ஐ ஷார்ட்கட்டு. இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா கீழே வந்துடும். கீழே இருக்கிறது பேர் வந்துட்டு மேக்னெட் டைம்லைனு. இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் மேக்னெட் டைம்லைனுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் W ப்ரெஸ் பண்ணாலும் டைரெக்டாக மேக்னெட் டைம்லைனுக்கு தான் வரும். அதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா, எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டென்ட் டு பிரைமரி டைம்லைனு, அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு Q, இன்சர்ட்டுக்கு வந்துட்டு W, அப்பேண்ட் டு ஸ்டோரி லைன் E, ஓவர் ரைட்டுக்கு வந்துட்டு D ஷார்ட்கட்ஸு. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒன்றா இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன், அதை பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர் விண்டோவில் இருந்துட்டு நான் வந்துட்டு W ப்ரெஸ் பண்ணுறேன். W ப்ரெஸ் பண்ணால் டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய மேக்னெட் டைம்லைனுக்கு வந்து விழுகுது. அது எண்டில் வந்துட்டு உங்கள் மவுஸ் வச்சுட்டு இழுத்திங்கன்னா உங்களுடைய கிளிப் எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்சர்ட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கிளிப் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பில் மிடில் வச்சுட்டு நான் W ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், ஒரு கிளிப்பு ஸ்ப்ளிட் ஆகிட்டு மிடில் அது வருது. இதுக்கு பேர் தான் இன்சர்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்குறது அப்பேண்ட் டு ஸ்டோரி லைனு. அதை நீங்கள் கர்சரை எங்கே வேணாலும் வச்சுட்டு
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்போட எண்டில் வந்துட்டு கிளிப் பேஸ்ட் ஆகும். அதுதான் அப்பேண்ட் டு ஸ்டோரி லைனு. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணால் இங்கே தான் வந்து இதாகுது, எண்டில் தான் வரும் கிளிப்பு. அதுக்கப்புறம் டி வந்துட்டு ஓவர் ரைட்டு. ஒரு கிளிப் மேலே வச்சுட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த கிளிப் மேலே அந்த கிளிப் வந்து விழுந்துடும், ஓவர் ரைட் ஆகிடும். அதுதான் ஓவர் ரைட்டு. அப்புறம் கண்டென்ட் டு ப்ரைமரி ஸ்டோரி லைனு, அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு Q. அது கண்டென்ட் டு ப்ரைமரி ஸ்டோரி லைன் என்னென்னா, உங்களுடைய மேக்னெட் டைம் லைனுக்கு மேலே கிளிப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும், அதான் கண்டென்ட் டு ஸ்டோரி லைனு. அந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து மேலே போடுறதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு கமாண்ட் ஆப்ஷன் அப் ஆரோ மார்க்கு, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு இருக்குது. ஆல் கிளிக்கில் இருக்கணும் எப்போயுமே, அப்போ தான் வீடியோ ஆடியோ ரெண்டும் வந்துட்டு டைம்லைனுக்கு வரும். நீங்கள் வீடியோ ஒன்லைன் கொடுத்தீங்கன்னா ஒன்லி வீடியோ மட்டும்தான் வரும், ஆடியோ ஒன்லைன் கொடுத்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ மட்டும்தான் டைம்லைனுக்கு வரும். ஸோ நம்ம எப்போயுமே அது ஆல் தான் செலக்டில் இருக்கணும். நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோவில் ஆடியோ இல்லை, அதனால் எம்டியாக இருக்குது. ஆடியோ இருந்ததுன்னா வீடியோ கூடயே டைம்லைனுக்கு வந்துடும். அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்துட்டு உங்களுடைய கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிட்டாச்சு ஆடியோன்னு இருக்குது, அது பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து ஆடியோ செப்பரேட் ஆகிடும். அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, ஷார்ட்கட் வந்துட்டு Ctrl+Shift+S. அதுக்கு ஆடியோ ஏதாவது அப் பண்ணணும் டவுன் பண்ணணும்னா நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுடைய அந்த வியூவர் விண்டோ பக்கத்துலேயே இருக்கும். அதில் வந்துட்டு வால்யூம் அப் டவுனு, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு, கெயின் அப் பண்ணுறது, அதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு.